கோல்புரியா கிராமத்து மக்கள் கோல்கப்பை சாப்பிட்றதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவங்க. கிராமத்தில் 2 கடை இருந்தது. அதோட முதலாளிங்க மகேஷ் அப்புறம் தினேஷ். அவங்களோட பானிபூரி கடை ரொம்ப பிரபலமாக இருந்தது. கோல்புரியாவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கிஃப்ட் எடுத்துக்கிட்டேன். இங்கே பாரு, கோல்புரியா போறியா? கோல்கப்பை சாப்பிடுவேன், ஆனால் அதிகமாக சாப்பிடாத. அட அதிகமாக எங்க? வெறும் 5-6 பிளேட்டு தான் சாப்பிடுவேன். 2 பிளேட்டுக்கு அதிகம் சாப்பிடக்கூடாது, புரிஞ்சுதா? மகேஷ் அப்புறம் தினேஷ் அவங்க 2 பேர் கடையிலையும் 2 பிளேட் சாப்பிடணும். ஓகே. டோட்டல் 2 தான் சாப்பிடணும். அண்ணன் தம்பிங்க 2 பேரும் பானிபூரியில் ஃபேமஸ். ஆனால் 2 பேருக்கும் ஒத்து வராது. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா முன்னேறுவாங்க. இந்த சின்ன விஷயம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தினேஷ் மக்களுக்கு கோல்கப்பை கொடுக்கும்போது தன்னோட தம்பியை குறை சொல்லுவார். சரி தினேஷ் அங்கிள், இன்னொரு பிளேட் கொடுங்க. உங்களோட கோல்கப்பை ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. சரிம்மா எடுத்துக்கோ. இதை விட நல்ல கோல்கப்பே உனக்கு எங்கேயுமே கிடைக்காது. அந்த மகேஷ் இருக்கான்ல, அவனோட பானிபூரி தண்ணியில் எப்போவாவது உப்பு அதிகமாகிடும், இல்லைனா காரம் அதிகமாகிடும், இல்லைனா காரம் ரொம்ப கம்மியாயிடும். அவனோட பானிபூரியை சாப்பிட்டாங்கன்னா மக்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஏன்னா அது ரொம்ப மோசமானது. மகேஷும் தினேஷும் குறை சொல்றதுல குறைஞ்சவரே இல்லை. அவனோட கஸ்டமருங்க தான் உடம்பு சரியில்லாமல் போவாங்க. பானிபூரியை சுத்தம் இல்லாத தண்ணியில் பண்ணால் உடம்பு சரியில்லாமல் தானே போகும். பரி, நீ அவன்கிட்ட போய் பானிபூரி சாப்பிடாத, என் கடையில் வந்து சாப்பிடு. மகேஷ் அங்கிள், இங்கே உங்ககிட்ட கோல்கப்பை சாப்பிட்டதுனால எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, உங்களோட கோல்கப்பை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கு. அதனால மறுபடியும் இங்கே வரதுக்கு தோணுது. கிராமத்தோட தலைவர் பரத் அவர்கள் ரொம்பவும் பொறுப்பானவர், உண்மையான தலைவரும் கூட. கிராமத்தில் இவரோட முடிவு கடைசி முடிவாக இருக்கும். இன்னைக்கு பரத் சார் தன்னுடைய பேரன் டீனுவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாரு. தாத்தா, வயிறெல்லாம் ரொம்ப வலிக்குது. சரிப்பா, இங்கே வந்து படுத்துக்கோ. டாக்டர் அங்கிள் உனக்கு மருந்து கொடுத்தாருன்னா உன்னோட வயிற்று வலி சரியாக போயிடும். டீனு ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துக்கிட்டான். டாக்டர் சார் அவனை செக் பண்ணாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, வயிற்றுல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. வெளியே ஏதாவது சாப்பிட்டியா? உண்மையை சொல்லு. ஆமாம் டாக்டர் அங்கிள், நேற்று நான் மகேஷ் அங்கிள் அப்புறம் தினேஷ் அங்கிள் 2 பேரோட கடையிலையும் கோல்கப்பை சாப்பிட்டேன். அதனால தான் உன்னோட வயிற்றுல ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அந்த மாதிரி இடத்துலலாம் போய் சாப்பிடவே கூடாது. அம்மா சொல்லித் தரலையா? இவனோட அம்மா எப்போ இவனை திட்டிகிட்டே தான் இருப்பா. ஆனால் இவன் அதை கேட்கணும்ல. நாங்கள் சொல்கிறத கேட்கவே மாட்டானே. அப்புறம் அந்த வண்டி கடைக்காரங்களை இன்னைக்கு அவனுங்களுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்குறேன். இன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டி தலைவர் ஒரு முடிவுக்கு வந்தாரு. அதாவது இன்னையிலேருந்து மகேஷ் அப்புறம் தினேஷோட கடை மூடப்படணும்னு. தலைவரே, நீங்கள் என் கடையை மூடிட்டீங்கன்னா அப்புறம் நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துறது? ஆமாம் தலைவரே, நாங்கள் செத்தே போயிடுவோம். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களை சாக விட மாட்டேன். இந்த பஞ்சாயத்து நீங்கள் வேறு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணும். உங்கள் 2 பேர்கிட்டையும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உங்களோட பானிபூரிகளை சுத்தமாக செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆனால் நீங்கள் ஒத்துக்கவே மாட்டீங்களே. உங்களோட பானிபூரிகளை சாப்பிட்டாலே எப்பவும் கிராமத்து குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. என்னோட தீர்ப்பு தான் இறுதியானது. நீங்கள் 2 பேரும் உங்கள் கடையை மூடி தான் ஆகணும். அப்போதான் மகேஷ் நடுவில் பேசினாரு. தலைவரே, என்னோட பானிபூரிலாம் சுத்தமாக நான் நல்ல விதமாக தான் செய்கிறேன். இந்த தினேஷோட பானிபூரி தான் மோசமாக இருக்குது. எதுக்காக போய் சொல்கிற? நீ தான் பானிபூரியை மோசமான தண்ணியில் செய்கிற, அதனால தான் எல்லாருக்கும் அப்படி ஆகுது. ஏய், நீங்கள் 2 பேரும் சண்டை போடாமல் இருங்க. என்னோட தீர்ப்பு தான் இறுதியானது. அதை என்னால் மாற்றிக்க முடியாது. மகேஷோட வீடு ரொம்ப சோகமாயிடுச்சு. தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, புடவை வியாபாரம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அட, சாரி பிஸ்னஸ் பண்ணி என்னங்க பண்ணுறது? வியாபாரம் நல்லபடியாக தானே நடந்துட்டு இருந்தது. அது எதுக்காக மூடணும்? சாப்பாட்டுக்கு திண்டாட்டம் வந்துடும் போல இருக்கே. தினேஷோட வீட்லேயும் அவரோட மனைவி ரொம்ப கோவத்தோடு என்ன சொன்னாங்கன்னா, இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் என்னோட தப்பு தான். கொஞ்சம் சுத்தமாக இருக்கணுன்றதுல கவனமாக இருந்திருந்தா இன்னைக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்காது. நான் கண்டிப்பாக அந்த புடவை வியாபாரத்தை பண்ணி தானே ஆகணும். வேற எந்த வழியும் இல்லையே. வீட்டு செலவு, அப்புறம் பிள்ளைங்களோட ஃபீஸு, இன்னும் எவ்வளோ செலவு இருக்கு. இதில் எப்படி சமாளிக்கிறது? எதுவாக இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். பஞ்சாயத்தோட தீர்ப்புக்கு எதிராக எதுவும் பண்ணவே முடியாது. என்னோட தப்பை திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறமா நான் பானிபூரி எல்லாம் ரொம்ப சுத்தமாக தான் பண்ண போகிறேன். அப்புறம் தலைவருக்கும் என்னை குறை சொல்கிறதுக்கான வாய்ப்பை நான் கொடுக்கவே மாட்டேன். ஆனால் இங்கே கிறிஸ்மஸ் லீவில் குழந்தைங்களுக்கு கோல்கப்பே கிடைக்காததுனால ரொம்பவும் கவலையாக இருந்தாங்க.
கிறிஸ்மஸ் லீவு வேற, ஆனா எந்த ஒரு சந்தோஷமும் இல்ல. எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? கிராமத்துல கோல்காப்பேவே இல்ல. டீனு, உன்னோட தாத்தா தான் மகேஷ் அங்கிள் அப்புறம் தினேஷ் அங்கிளோட கடையை மூடிட்டாரு. ஐயோ, அவங்க சுத்தமாவே கடையை வச்சுக்கல, அதனாலதான் மூட சொன்னாரு. எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அது எப்படி உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு? எனக்கு எதுவும் ஆகலையே. உனக்கு எதுவும் ஆகலைங்கிறதுக்காக என்னால என்ன பண்ண முடியும்? அவங்களோட கடையை உன்னோட தாத்தா எதுக்காக மூடணும்? சரி சரி, நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. எனக்கு என்னமோ நம்ம கிறிஸ்மஸ் லீவெல்லாம் இப்படியே வேஸ்ட் ஆயிடுமோன்னு எனக்கு தோணுது. ஜாலியாவே இருக்காது. ஒருவேளை சாண்டா கிளாஸ் வந்தா அவர்கிட்ட கிஃப்டா மகேஷ் அங்கிள் அப்புறம் தினேஷ் அங்கிளோட கோல்காப்பை கேட்டு வாங்கலாம். சாண்டா தன்னுடைய வீட்டில் பசங்களோட பேச்சை கேட்டுட்டு இருந்தாரு. அவர் கிறிஸ்மஸ் தினத்தன்னைக்கு கோல்புரியா போகிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருந்தாரு. கூட இருந்த ஏஞ்சல் சாண்டா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கேட்டிங்களா, கோல்புரியா கிராமத்தில் குழந்தைங்க கோல்காப்பை கிடைக்காதனால எவ்வளோ கவலைப்படுறாங்கன்னு. அவங்களோட கிறிஸ்மஸ் லீவில் அவங்க கோவமாக இருக்காங்களா? இது நல்லதே கிடையாது. என்னால் இதை பார்த்துட்டு இருக்க முடியலை. நான் கூடிய சீக்கிரமாகவே ஏதாவது பண்ணி ஆகணும். நான் இன்னைக்கே கோல்புரியா கிராமத்துக்கு போகிறேன். சாண்டா கிளாஸ் குழந்தைங்க கிட்ட வந்தபோது குழந்தைங்க கிட்ட என்ன சொன்னார்னா, குழந்தைங்களா, உங்களை இந்த மாதிரி பார்த்ததுல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. அதனால தான் நான் உங்களுக்காக இந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேண்டாம், எங்களுக்கு சாக்லேட்ஸ், பொம்மை இதெல்லாம் கிஃப்டா வேண்டாம். ஆமாம் சாண்டா, எங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு நல்லா தெரியும். சாண்டா தன்னுடைய கிஃப்ட் பேக்கை திறந்தாரு. அப்புறம் அதிலிருந்து ஒரு மாய பானையை எடுத்தாரு. இங்க பாருங்க, இதுதான் மாயப்பானை. இதுல பேசுற பானிபூரி இருக்கு. உங்க கிராமத்துல இருக்கிற மகேஷ், தினேஷ் 2 பேரும் நல்ல பானிபூரிகள் செய்வாங்க. ஆனா பானிபூரி செய்யற நேரத்துல அந்த இடத்த சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க. அதனாலதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. நான் ஒரு வேலை செய்யறேன். என்னோட இந்த பேசுற பானிபூரிகளை அவங்களோட பானிபூரி கூட கலந்து வச்சிடுறேன். எப்போல்லாம் நீங்க இந்த பேசுற பானிபூரியை சாப்பிட்றீங்களோ அப்போ மகேஷும் தினேஷும் அவங்க பானிபூரி செய்யற இடத்த சுத்தமா வச்சிருக்காங்களா இல்லையான்னு இது உங்ககிட்ட சொல்லிடும். இப்படி பண்ணா உங்க கிராமத்துல மறுபடியும் பானிபூரி கிடைக்கும். அப்புறம் யாருக்கும் உடம்பு சரியில்லாம போகாது. வாவ், இது உண்மையிலேயே சூப்பர். சாண்டா மகேஷ் அப்புறம் தினேஷோட வீட்டுக்கு போய் அவங்களுடைய கோல்கப்பையில தன்னுடைய பேசுற கோல்கப்பைய வச்சாரு. இனிமே யாரெல்லாம் இந்த பானிபூரிகளை சாப்பிடுறாங்களோ பெரிய அற்புதம் நடக்கும். பசங்க சாண்டா சொன்னதை பரத் கிட்ட சொன்னாங்க. ஆரம்பத்துல அவர் நம்பவே இல்லை. அப்புறம் டீனு அவர்கிட்ட சொன்னான், தாத்தா நாங்க சொல்றத நம்புங்க. உண்மையிலேயே சாண்டா பேசுற கோல்கப்பேவை மகேஷ் அங்கிள் அப்புறம் தினேஷ் அங்கிளோட கடையில கொண்டு போய் வைக்க போறாரு. அது அந்த கோல்கப்பேவை சாப்பிடலாமா வேண்டாமான்னு சொல்லும். ப்ளீஸ் தாத்தா, நீங்க ஒரு தடவை மகேஷ் அங்கிள் அப்புறம் தினேஷ் அங்கிளுக்கு டெஸ்ட் வைங்க. எங்களுக்கும் தெரியும்ல உண்மையிலேயே கோல்கப்பே பேசுமா இல்ல பேசாதானு. சரி சரி, ஓகே. டீனு, நீ இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறதுனால ஒரு தடவை தினேஷ் அப்புறம் மகேஷோட பானிபூரி கடையில போய் பானிபூரி சாப்பிட்டு பார்க்கலாம். வா போகலாம். பரத்தோட அனுமதியோட மகேஷ் அப்புறம் தினேஷ் அவங்க கடையை திறந்தாங்க. டீனு, பரி அப்புறம் ராணி கோல்கப்பே சாப்பிட்றதுக்கு கையில பிளேட்டை வாங்கினாங்க. மகேஷ் அங்கிள், சீக்கிரமா எங்களுக்கு கோல்கப்பே கொடுங்க. நீங்க செய்யற கோல்கப்பே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சரிம்மா, இந்தா வாங்கிக்கோ. எப்படி இருக்குன்னு சொல்லு. டீனு கோல்கப்பே சாப்பிட்றதுக்காக கையில எடுத்தான். கோல்கப்பையோட குரலை கேட்டுட்டு எல்லாரும் அதிர்ச்சியானாங்க. ஈரே, என்ன சாப்பிடாத. எனக்கு உள்ள இருக்கிற இந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீர் கிடையாது. இந்த தண்ணீர்னால உனக்கு உடம்பு சரியில்லாம போகும். இதை கேட்டதும் மகேஷ்க்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்த கடையில டீனு என்ன சொன்னான்னா, கேளுங்க தினேஷ் அங்கிள், எனக்கும் கோல்கப்பே கொடுங்களேன். இப்போ தினேஷ் கொடுத்த கோல்கப்பே டீனு சாப்பிடும்போது மறுபடியும் அந்த கோல்கப்பே பேச ஆரம்பிச்சது. நீ என்ன சாப்பிடலாம்? தினேஷ் இன்னைக்கு ரொம்பவும் சுத்தமா ஒழுங்கான முறையில் கோல்கப்பேவை செஞ்சிருக்காரு. இந்த கோல்கப்பேவை சாப்பிட்றதுனால உனக்கு உடம்பு சரியில்லாம போகாது. அடேங்கப்பா. அப்போதான் அங்க சாண்டா வந்தாரு. பார்த்தீங்களா பசங்களா, பேசுகிற பானிபூரி அற்புதம் பண்ணிடுச்சு. மகேஷ், உன்னோட இந்த பானிபூரி கடையை தலைவர் மூடினாரு. உன்னோட வியாபாரமும் நின்று போயிடுச்சு. இருந்தாலும் நீ உன்னோட தப்பை திருத்திக்கவே இல்லை. அப்புறம் தினேஷ், நீ உன்னோட தப்புல இருந்து நல்ல பாடம் கற்றுக்கிட்ட.
நீ ரொம்ப சுத்தமான முறையில் பானிபூரி செஞ்சிருக்க. என்னோட விருப்பம் என்னன்னா, நீங்க அண்ணன் தம்பிங்க 2 பேரும் உங்க சண்டையை விட்டுட்டு ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுங்க. ஒன்னா பானிபூரிகளை வீங்க. அதுவும் என்னோட இந்த மாய பானையிலிருந்து வந்த பேசுற பானிபூரிகளை வச்சு. அதுவும் சுத்தமா விற்கணும். இதுக்கப்புறமும் நீங்க சுத்தமா வியாபாரம் பண்ணலன்னா பானிபூரி உங்களை வெளுன்னு வெளுத்துரும். ஆமா, அப்புறம் தினேஷ் அங்கிள், மகேஷ் அங்கிள் பேசுகிற இந்த கோல்கப்பைவை நாங்கள் சாப்பிட்றதுனால எங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகாது. சரியா சொன்னட்டேனும். போ தினேஷ், ஒரு 5-6 பிளேட் பானிபூரி ரெடி பண்ணு. சாண்டா குழந்தைங்களோட ரொம்ப ஜாலியாக கோல்கப்பை சாப்பிட்டாரு. சரி பசங்களா, இப்போ நான் கிளம்புறேன். விஷிங் யூ மேரி கிறிஸ்மஸ். உங்க எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். பாய் சாண்டா, ஹாப்பி கிறிஸ்மஸ். பாய் குழந்தைகளா.